Hello students, 11th botany important 5 mark questions English medium and Tamil medium ரெண்டு பேருக்குமே இந்த வீடியோல பார்க்க போறோம். very important golden questions இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல இருக்கேன். ஸோ தயவு செஞ்சு இதுல இருக்க கொஷின்ஸ்லாம் மட்டும் படிச்சா போதுமான்னு கமெண்ட் பண்றதை விட்டுட்டு இதுல இருக்க கொஷின்ஸை முதல்ல முடிங்க. அது முடிக்க போக உங்களால மற்ற கொஷின்ஸ் படிக்க முடியும்னா கண்டிப்பா படிக்கலாம். ஆனால் தயவு செஞ்சு இதுல சொல்லக்கூடிய கொஷின்ஸை இம்பார்ட்டன்ட் மிஸ் பண்ணாம படிங்க. எல்லாமே ப்ரீவியஸ் இயர் பப்ளிக்ல கேட்ட கொஷின்ஸும் 2025ல கேட்க இருக்கிற டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்கும் சொல்லியிருக்கேன். இதுல உங்களுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் சொல்லியிருக்கேன். ஸோ என்னென்ன கொஷின்ஸ் அப்படின்றத பார்த்துருவோம். நம்ம சேனல்ல போற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. யாருக்கெல்லாம் நம்ம தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் அப்லோட் பண்ண வீடியோஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது, நிறைய கொஷின்ஸ் நம்ம சேனல்ல போட்ட கொஷின்ஸ் அப்படியே வந்துருது அப்படின்றது கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட பப்ளிக் எக்ஸாமோட டார்கெட் எவ்வளோ, பாட்டனியில் நீங்கள் எவ்வளோ டார்கெட் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சைட்டோகைனின்களின் வாழ்வியல் விளைவுகளை எழுதுக. அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன், சூழ் ஒட்டுமுறையின் வகைகளை எடுத்துக்காட்டுன்னு விவரிக்கவும். இது வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா மறைமுக நேர்முக செல் பகுப்பு, மைட்டோசிஸ் மியோசிஸ், வெரி இம்பார்ட்டன்ட். டிஎன்ஏவின் அமைப்பு வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா கிளைகாலிசிஸின் படிநிலைகள், இது வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது ஆணிவேரின் உருமாற்றத்தின் வகைகளை எடுத்துக்காட்டுடன் விவரிக்கவும், இதுவுமே வெரி இம்பார்ட்டன்ட். டாட்ரா மெட்டல் தாவரத்தின் கலைச்சொற்களை விவரிக்கவும். தாவர செல்லுக்கும் விலங்கு செல்லுக்கும் உள்ள வேறுபாடுகளை அட்டவணைப்படுத்துக. இதழ் அமைவின் வகைகள், இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து குளுக்கோஸ் உடையும் மாற்று வழி, அதுவும் இம்பார்ட்டன்ட். இருள் வினைகளின் படிநிலைகள் இம்பார்ட்டன்ட். ஸ்கிலரைடுகளின் வகைகள், அதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுல இருக்க கொஷின்ஸ்லாம் கண்டிப்பா மிஸ் பண்ணாம பார்த்துக்கோங்க. அடுத்தது physiological effect of கைட்டோகைனின்ஸ், draw and explains the structure of Marcantia sporophytes, differentiate mitosis from meiosis, structure of DNA, இதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து 7th question வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து 10th question, tap root modification, very important. Botanical description of datra metal, very important. Types of protosteel with diagram, very important. Differences between plant cell and animal cell, 14th one important. 15th one, different types of activation, important. அடுத்து பார்த்தீங்கன்னா stage of mitotic divisions in detail, important. அதுக்கு அடுத்தது பாருங்க 19th one, அது பார்த்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். 20th கொஸ்டின். ஸோ இதில் உங்களுக்கு 20 கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கு. ஸோ மொத்தமே படிச்சிங்கன்னா சூப்பர் தான். அட்லீஸ்ட் நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸை முதல்ல படிச்சுட்டு மற்ற கொஷின்ஸ் அதை படிங்க. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் சேனல்லையும் டெலகிராம் சேனல்லையும் நிறைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. மெயினாக வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு நான் பிடிஎஃபாக வீடியோவில் கொடுக்க முடியாது, எல்லாத்தையும் ஷேர் பண்ண முடியாது. ரீசன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிடிஎஃப் இருக்குது. ஸோ அவ்வளோ பிடிஎஃபும் என்னால் ஷேர் பண்ணுறதுக்கு சான்சஸ் கிடையாது. ஸோ வேணுன்றவங்க, ஸ்டடி மெட்டீரியல் வேணுன்றவங்க வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். நீங்கள் கொடுக்குற லைக் இந்த வீடியோக்கு நிறைய நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ பயாலஜி படிக்கணும்னு நினைக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதாவது பாட்னி படிக்கணும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் போய் சேர்ந்தால் எல்லாருமே இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படித்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ எல்லாரும் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நீங்கள் கொடுக்குற லைக் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா கண்டிப்பாக கொடுப்பீங்க நம்புகிறேன். இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்னு வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.